செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் திருஷ்டி தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. திருஷ்டினால் உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வண்டியில் போகும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து நன்மைகளை அடைவீர்கள். மேலும் மனைவியால் தனலாபத்தை அடைவீர்கள். மனைவி உங்களுக்கு நல்ல தைரியத்தை கூறுவார்கள். 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்களாக தனியாக படித்து உழைக்க வேண்டும். மற்றவர்களுடன் சேர்ந்து படித்தால் பெரிய மதிப்பெண்கள் தராது. இந்த வாரம் 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருந்து கேதுவுடன் இருக்கிறது. ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது. குழந்தைகள் ஓரளவு ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாராளமாக அந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சிறு பிரச்சனைகள் பேரில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான பணத்தை வைத்து தொழில்துறையை முதலீடு செய்யும் போது ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது தன லாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருப்பது. விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகிவிடும். விரயத்திற்கு ஏற்ற லாபம், லாபத்திற்கு ஏற்ற விரயம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மேசராசிரியர் நல்ல நாட்கள். மேசராசிரியர் வந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதுவும் இரவு நேரத்தில் பயணங்கள் செய்யும் போது சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், சரியான நேரத்தில் தூக்கம் வர வேண்டும் என்பதற்காகவும், தொழில்துறையில விரயம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகிவிடும். அதற்கு விரயங்கள் ஏற்ற வருமானம் வர வேண்டும் என்பதற்காகவும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடு உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உச்சகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே குரு சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். உங்கள் குழந்தைகளுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். 3ஆம் இடத்தில் புதன் இருப்பது புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் கேது இருக்கிறார்கள். ஆகவே தாயின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும். உஷ்ணம் காரணமாக அல்லது இன்ஃபெக்ஷன் காரணமாக தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது. திருஷ்டி அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் செயல்பாடுகள் பற்றி வெளியில் அதிகமாக சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் சிறு தடைகள் ஏற்பட்டு குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை சிறிது பாதிக்கும். இந்த வாரம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் அதுவும் வக்கரகதியிலே இருக்கிறார். எந்த தொழில் செயல்படாலும் அந்த தொழில்துறையிலே நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்து ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுவதனால்
குழந்தைகளுக்கு திருஷ்டி இந்த வாரம் மிக அதிகமாக இருக்கும். மேலும் மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு, உடல் வலியினால் சிறு பின்னடைவு ஏற்பட்டு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி நண்பர்கள் இந்த வாரம் ஓரளவு மேன்மையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு சுக்கரன் இரண்டும் சுபகிரகங்கள். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருப்பது புத்திசாலத்துடன் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்திலே சுமூகமாக உறவுகள், அன்பு, ஆதரவு அனைத்தும் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரன் உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனை இளைய சகோதரனால் உங்களுக்கு வராது. 4ஆம் இடத்திலே செவ்வாய்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள், இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு, இரத்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு அவருக்கு தாய்க்கு ஏதாவது ஒரு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். தந்தை உங்கள் மீது கோபத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் குருடைய பார்வை ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவார்கள். 10ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் கிடைப்பதில் சிறிது கால தாமதமாகும். தொழில் விஷயத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அது தாமதமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி இந்த வாரம் நல்லா இருக்கும். மிதுனராசி பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 20 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 21 வியாழன், இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் 4ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுடைய உறவினர்களாலும் உங்களுடைய நண்பர்களாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்த அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுனராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு இந்த வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே ஆரம்பத்தில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே புதன் இருப்பது தூக்க குறைவு ஏற்படும். மேலும் உடல் வலிகள் சிறு அளவில் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் புத்திசாலித்தனமாக காரியங்களை சாதித்து அதை வெற்றியும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் கேது இருப்பது குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிற இளைய சகோதரனுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். இளைய சகோதரி ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இளைய சகோதரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுக்கும் சிறிது இருதயத்தில் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் வராமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை அது காக்கும். 9ஆம் இடத்தில் சனிவான் வக்கரமடைந்து செவ்வாயில் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். அவருக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்த இருந்தாலும் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இருப்பது நிறைய செலவினங்கள் ஆகும். ஆனால் லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் தானும் அத்தனையும் செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசியில் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 20 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன், ஆகஸ்ட் 21 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். 9ஆம் இடத்திலே சரி இருந்து செவ்வாய் பார்வை. ஆகவே சனி செவ்வாய் பார்வைகள் உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஆகாது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும்.
இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசி நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியை ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். ஆனால் கோபக்காரன், பிடிவாதக்காரன் என்ற பெயரும் உங்களுக்கு வரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வார்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு மனை வாங்கும் போது அந்த இடம் நமக்கு ஏற்றதானா என்று பார்த்து வாங்க வேண்டும். லிட்டிகேஷன் ப்ராப்ளம், அதாவது லீகல் ப்ராப்ளம் இல்லாத இடமாக பார்த்து வாங்குவது மிக நல்லது. வீட்டிலே ரிப்பேர் செலவுகளாகும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவிக்கு மூட்டு வலிகள் வரும். மனைவி சிறிது உங்கள் மீது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் குருடைய பார்வை அது சாந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்களுக்கு கால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே நீங்கள் எதை சொன்னாலும் தவறாக மற்றவர்கள் புரிந்து கொண்டு சிறிது பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரத்தில் மற்றவர்களுடன் பேசும்போதும் எச்சரிக்கை தேவை. மேலும் உங்களுக்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரமாக நீங்கள் இந்த வாரம் கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே குருவும் சுக்கரனும் இருக்கிறார்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது இந்த வாரம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் சிம்மராசி நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தோஷம் விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசி பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிலே செவ்வாய் இருக்கிறார். ராசிலே செவ்வாய் இருந்து ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு பக்கம் உங்களுக்கு தொழில்துறையிலே பிரச்சனைகள் குறைந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். உங்களுக்கு திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் ஆரோக்கியத்தில் பின்னடைவு இருக்கிறது. இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் டாஸ்மாக் பக்கம் போய்விட வேண்டாம். அவ்வாறு போனால் உங்களுக்கு சிரமங்களை, ஆரோக்கியத்தில் சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அந்த பழக்கம் உடையவர்கள் பழக்கத்தை முடிந்தவரை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுபான் இருக்கிறார். சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மருந்துகள், அதாவது மருந்துகள் உண்ணும் போது உங்களுடைய மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்ற நல்ல மருந்துகளை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களாக மருத்துவம் தேடி போக வேண்டாம். கெமிக்கல் ரியாக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகம். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அது நடைபெறாமல் போய்விடும். 10ஆம் இடத்தில் குரு சுக்கரன் இருப்பது தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற முடியும். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். லாபத்தோடு செயல்படுபவர்கள் என்ற பெயரும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு நன்மைகளே இருக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் கேது இருப்பது செலவினங்கள் ஆகும். செலவினத்துக்கு அதிபதியான சூரியன் ஆட்சிப்படுத்துவதற்காக அந்த செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் கன்னிராசிற்கு நல்லவர்கள் கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 20 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தால் ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள். அதுக்கு பரிகாரமாக
செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை பகல் 11:43 முதல் ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை பகல் 2:40 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகள் உங்கள் மீது அதிக கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி தரசமயம் பேசாமல் இருப்பது தான் நல்லது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக தொழில் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். 9ஆம் இடத்தில் குரு சுக்கன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 10ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். லாபஸ்தானத்தை சூரியன் கேது இருப்பது இந்த வாரத்திலே தோஷ பரிகாரம் செய்வதற்கு, முக்கியமாக களத்திர தோஷ புத்திர தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது உங்களுடைய மனைவிக்காக, அதாவது துளாராசி பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் மனைவிக்காகவும், பெண்களாக இருந்தால் புருஷனுக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் துளாராசி நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன், ஆகஸ்ட் 18, 20 இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்து ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் மனைவின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதியம் வைத்து விட்டு வராங்கள். இந்த ஒரு தீப வழிபாடு உங்களை நன்றாக காப்பாற்றும். பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை பகல் 2:40 முதல் ஆகஸ்ட் 20 புதன்கிழமை மாலை 6:35 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 19, ஆகஸ்ட் 20, 19 செவ்வாய், 20 புதன் இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். அலைச்சல் காரணமாக சிறிது உடல் சோர்வு ஏற்படும். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தாய்க்கு மூட்டு வலிகள், முதுகு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது குழந்தைகள் அதிகமாக அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் படிப்பு விஷயமாக, தொழில் விஷயமாக உங்களை விட்டு சிறிது பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும். மேலும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்திலே புதன் இருப்பது நல்ல தொழில் பாக்கியம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று கேதுவுடன் இருக்கின்றார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும், நல்ல விருத்தியும் இருக்கிறது. அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மனைவியால் லாபம் இருக்கிறது, ஆனால் திருஷ்டியும் இருக்கிறது. ஒரு பக்கம் மனைவியால் லாபம், தன லாபம், முன்னேற்றம், ஒரு பக்கம் திருஷ்டி இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் விருச்சிகராசி நல்ல நாட்கள். விருச்சிகராசி விசாகம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 20 புதன்கிழமை சுமார் நாள், ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் நல்ல நாளாக இருக்கிறது. கேட்டிலே பிறந்தவர்களுக்கு
ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருஷ்டியிலிருந்து விளக்குவதற்காக இந்த வாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். அல்லது ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அணிவிக்கலாம். இதன் மூலமாக எவ்வளவு பெரிய திருஷ்டி இருந்தாலும் உங்களுக்கு விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு கூட்டு வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். ஆனால் 7ஆம் இடத்திற்குரிய புதன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் தனுசு ராசி சந்திராஷ்ட தோஷம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 20 புதன்கிழமை மாலை 6:35 முதல் ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை இரவு 12:15 வரை சந்திராஷ்டகம். தனுசு ராசியில் வந்து ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் 3 சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுபான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சென்பான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடற்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவம் காண்பிப்பது நல்லது. அவர்களுக்கு மூட்டு வலிகள், முது வலிகள் ஆகிய ஏற்படுத்தி சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லட்சுமிகரம். 7ஆம் இடத்தில் குரு சங்கரன் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள், பரஸ்பரம் அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். 8ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் கேது இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல்பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவம் காண்பிப்பது நல்லது. முக்கியமாக இந்த வாரம் தாய் தந்தையருக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது. குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாக சிறிது வெளியில் செல்வார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் தனுசு ராசி நல்ல நாட்கள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன், 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 18 திங்கள் நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம் நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டு மூலமாக தனுசு ராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து செவ்வாயில் பார்க்கப்படுகிறார். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை தான் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவன் இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது. விவாதம் செய்தால் பிரச்சனைகள் வளரும். ஆக விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்துல குரு சுக்கரன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு தெம்புடன் இந்த வாரம் காண்பிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதனிலிருந்து சனி திருவோணத்தில் இருக்கிறார். ஆகவே வங்கித்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். 8ஆம் இடத்துல சூரியனுக்கு எது இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள். முக்கியமாக வயிறு உஷ்ணமடையும். ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 9ஆம் இடத்துல செவ்வாய் வந்து சனியால் பார்க்கப்படுகிறார். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கும் தந்தைக்கும் சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வதே நல்லது. ஆனால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மகராசி நல்ல நாட்கள். மகராசியில் வந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகராசியில் சந்திராஷ்ட தோஷம் மகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை இரவு 12:15 முதல் ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை காலை 8:28 வரை சந்திராட்டம். ஆக மகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை,
ஆகஸ்ட் 24 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் மகர ராசியில் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உடல் உஷ்ணமடையும் என்று கூறியிருந்தேன். அந்த உடல் உஷ்ணம் சரியாவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் தன் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்து வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே கூறியபடி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்த நல்ல நாட்கள் ஆகஸ்ட் 21 வியாழன். திருவோணத்தில் பிறந்துள்ள ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களும் ஆகஸ்ட் 21 வியாழன் நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிலேயே ராகுபான் இருப்பது உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரை கோபத்தை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே டஸ்ட் அலர்ஜி இருக்கும், உடல் வலிகளும் இருக்கும். மூட்டு வலிகள், டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக கிழங்கு வகையான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு சுக்கரன் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. முக்கியமாக குலதெய்வ பலம் இருக்கிறது. முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்குரிய காரணங்கள் விரைவில் கிடைக்கும். மேலும் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி கொடுப்பார்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் கேது இருப்பது மனைவியுடைய ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். மேலும் மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இந்த வாரம் தூரதேச பிரயாணங்கள் செய்யும்போது எச்சரிக்கை தேவை. கடுமையான பிரயாணங்கள், அதாவது கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக பனி பிரதேசங்களுக்கும் அதிகமாக குளிர் மற்றும் அதிகமாக தண்ணீர் உள்ள இடங்களிலும் போவதை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கும்பராசி நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன் நல்ல நாட்கள். பூராட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் ராசியிலே ராகுபான் இருப்பது கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு நல்ல தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனி பகவானுக்கு நல்ல தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனிபவன் வக்கரங்கதியிலே இருக்கிறார். உடல் பலம் குறையும், வேலை பளு மிக அதிகமாக இருக்கும், சரியான நேரத்தில் தூக்கம் வராது, வேலை பளு அதிகமாவதன் காரணமாக உடல் வலிகள் வரும். ஆகவே ஆரோக்கிய விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. செலவன்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவன்கள் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல குரு சுக்கரன் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல புதன் இருப்பது இந்த வாரம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கடுமையாக உழைப்பீர்கள். உழைத்து அதற்குரிய வருமானம், அதற்குரிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் பெறுவீர்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் கேது இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆகவே தொழில்துறை விருத்தியும் நன்றாக அமையும். அதன் மூலம் பழைய பாக்கிகள் வசூலாகி அதன் மூலமாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் சனியால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பொருட்கள் ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கை தேவை. விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் இருக்கும். இந்த வாரம் மீனராசி நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4 பத்தில் பிறந்துள்ள ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்துள்ள ஆகஸ்ட் 20 புதன்கிழமை நல்ல நாள்.
ரேவதியில் பிறந்தது ஆகஸ்ட் 18 திங்கள், ஆகஸ்ட் 20 புதன், ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், 7.5 சனியில் ஜென்மசனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஜிக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.